மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே தொழுகையிலே கொட்டாவி விடுவது மிக மிக வெறுக்கத்தக்க ஒரு விடயம். எனவே தொழுகையிலே கொட்டாவி வந்தால் விழுங்கிவிட முயற்சி செய்யணும். அவ்வாறு கொட்டாவியை விழுங்க முடியாவிட்டால் தொழுகைக்கு வெளியே எவ்வாறு நாங்கள் கையால் வாயை மூடிக்கொள்வோமோ அப்படி தொழுகையிலும் கையால் வாயை மூடிக்கொள்ளணும். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டித் தந்த வழிமுறை. வாய் திறப்பட முன்னாலே வாயின் மீது கையை வைத்துக் கொள்ளுங்க. வாய் பூர்த்தியாக கொட்டாவி விட்டு மூடப்பட்டதற்கு பின்னால் கையை எடுக்கணும். இதுதான் வாயை மூடும் முறை, கையால் மூடுவதாக இருந்தால். கொட்டாவி ஹஜ்ரத் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஃபத்ஹுல் பாரி என்ற கிதாபிலே நபிமார்களுக்கு என்று அல்லாஹ் கொடுத்த சில விசேஷமான விடயங்களை சொல்லும் பொழுது சொல்கிறார்கள். ஹஜ்ரத் இப்னு அபி ஷைபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இன்னும் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய தாரீக் என்ற கிதாபிலையும் பதிவு செய்திருக்கிறார்கள். யஸீத் இப்னுல் அஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை தொற்றும் மா தஸாஅபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே கொட்டாவி விட்டதே கிடையாது. ஏனென்றால் கொட்டாவி என்பது ஷைத்தானுடைய புறத்திலே இருந்து வரக்கூடியது என்பதால் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொட்டாவி விட்டது கிடையாது. அதேபோல் ஹஜ்ரத் ஹத்தாபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மஸ்லமத் இப்னு அப்துல் மலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்ததாக அறிவிக்கிறார்கள். மா தஸாஅப நபியுன் கத், எந்த நபிமார்களும் கொட்டாவி விட்டதே கிடையாது என்பதாக அறிவிக்கிறார்கள். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கொட்டாவி ஷைத்தானுடைய புறத்திலே இருந்து வருவதால் நபிமார்களுக்கு அதை அல்லாஹ் கொடுக்கவில்லை. நபிமார்கள் அதன் மூலம் பீடிக்கப்படவில்லை. எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் இந்த கொட்டாவியுடைய விடயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். இஸ்லாம் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிமுறையிலே இதனுடன் இந்த கொட்டாவியுடன் அணுகுவோம். எங்களுடைய உலக வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்கள், சீர்கள், சிறப்புகள் உண்டாகும். மௌத்துக்கு பின்னாலே மறுமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் கேட்டு நடந்ததனுடைய பரக்கத்தையும் காணலாம். எனவே மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரும் ஷைத்தானுடைய கோளாறுகளை விட்டும் எங்களுக்கு தப்பித்துக் கொள்ளலாம் இந்த முறையிலே நாங்கள் கொட்டாவி விடுவோமாக இருந்தால். எனவே தொழுகையிலே கொட்டாவி விடக்கூடாது, வாயை கடித்து கொள்ளணும், கொட்டாவியை விழுங்கணும். அவ்வாறு அதையும் மீறி வந்தால் கையால் வாயை மூடிக்கொள்ளணும், தொழுகையுள்ளுக்கு இருந்தாலும் சரி. கொட்டாவி விடும்பொழுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்வதற்கு எங்களுக்கு வழிகாட்டப்படவில்லை. அதைவிட மிக சிறப்புத்தான் வாயை மூடிக்கொள்வது. எனவே உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நசீபாக்கும்.